அனைவருக்கும் வணக்கம். மணி லைஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்று சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்ன அப்படின்னா, கடன், லோன். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோனில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து செக்யூர்ட் லோன், இன்னொன்று வந்து அன்செக்யூர்ட் லோன். செக்யூர்ட் லோன் அப்படின்னா வந்து அந்த லோன் வாங்குறதுக்காக நம்ம வந்து செக்யூரிட்டி டாக்குமெண்ட்டாவோ இல்லை பொருளாவோ இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஹவுசிங் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா வீடு வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போது 2 வீலர்ஸு 4 வீலர்ஸு இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து அந்த பொருள் மீது அவங்க வந்து கொடுக்கக்கூடிய கடன். இதெல்லாம் வந்து செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்லுவோம். அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அன்செக்யூர்ட் லோனில் வந்து அவங்க எதுவும் செக்யூரிட்டி இருக்காது. அவங்க வந்து தனிநபருக்கு அவங்களோட வருமானத்தை பொறுத்து அவங்க வந்து இந்த பர்சனல் லோனை கொடுப்பாங்க. கோல்டு லோன் பார்த்திங்கனாலும் அது செக்யூர்ட் லோனில் தான் வரும். ஏன்னா நம்ம கோல்டை வச்சு தான் அதுக்கு நமக்கு வந்து அவங்க கடன் தராங்க. இந்த கிரெடிட் கார்டு அதை எடுத்தோம் அப்படின்னா வந்து அது வந்து அன்செக்யூர்ட் லோன். நமக்கு வந்து நம்மளோட வருமானத்தை பார்த்து தான் அவங்க இந்த கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க. இதில் பர்சனல் லோன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வந்து தனிநபருக்கு கொடுக்கக்கூடியது. பிஸ்னஸ் லோன் அப்படின்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஹவுசிங் லோன் நீங்கள் வந்து வருஷம் ஜாஸ்தி போகும்பொழுது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும், ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நீங்கள் சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின லோனை விட 2 மடங்கு 3 மடங்கு கூட அதிகமாக இருக்கும். எவ்வளோ வருஷம் நீங்கள் போகிறீங்களோ அதை பொறுத்தது அது. மார்ட்கேஜ் லோனும் அதே மாதிரி தான். கிரெடிட் கார்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடன் அட்டை. இது வந்து 50 நாளுக்குள்ளே நம்ம வந்து வாங்கின கடனை வந்து திருப்பி கொடுத்துட்டோம்னா வட்டி இருக்காது. ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து அந்த கடனை வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டில் அடைக்கலை அப்படின்னா உங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகினா போகும். நீங்கள் வாங்கின கடனோட பல மடங்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறிட்டு போகும். தொடர்ந்து நீங்கள் 1 வருஷம் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா, 2 வருஷம் கட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து கடனோட வகைகளை சுருக்கமாக சொல்லியிருக்கு. இன்னும் நிறைய கடன் வகைகள் இருக்குது. ஒரு மனிதருக்கு வந்து கடன் வந்து இருக்கக்கூடாது. கடன் இருந்தது அப்படின்னா வந்து அவரால் வந்து கரெக்டாக அவரோட நிதியை வந்து நிர்வகிக்க முடியாது. இந்த கடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு தனி மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, கடன் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னேறவே முடியாது. நம்மளை பின்னோக்கி தான் எடுத்துகிட்டு போகும். பின்னோக்கி எடுத்துகிட்டு போய்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து வாழ்வாதாரத்துமே இழக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கடன் வந்து நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். அதனால் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதிலிருந்து நமக்கு வந்து ஆதாயம் வருது. அந்த ஆதாயம் வந்ததையும் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதிலிருந்து ஆதாயம் வருது. இது மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விட பல மடங்கு வந்து அது பெருகி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பல மடங்கு வந்து அது பெருகுது. அதே மாதிரி தான் நம்ம கடன் வாங்கும் போதும் கடன் வந்து அவ்வளோ வந்து பெருகுது. நம்ம கடன் வாங்க நம்மளோட கொடுக்கக்கூடிய திறன் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் கடன் வாங்குறாரு அப்படின்னா அவர் கடன் வந்து கட்டுறாரு. அந்த கடனை வந்து கட்டுறதுனால அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவரோட வருமானம் ஃபுல்லாக அந்த கடனுக்கே போயிடுச்சு அப்படின்னா அவர் வாழ்க்கையை நடத்துறதுக்கோ அவர் குடும்பத்தை நடத்துறதுக்கோ அவர்கிட்ட வந்து காசு இருக்குது. ஆனால் அவர் சம்பாதிப்பார், பட் எல்லாமே வந்து லோனாக போயிட்டுருக்காரு. அப்போ அவரோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கேள்விக்குறி ஆகிடும். சில தடவை மன வருத்தம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கடன் இருந்தது அப்படின்னா
முதல்ல நீங்கள் வந்து கடனை வந்து குறைக்கணும். நீங்கள் கடனை குறைச்சிங்க அப்படின்னா தான் வந்து முதலீடு பண்ண முடியும். நீங்கள் கடனை குறைக்கல அப்படின்னா நீங்கள் முதலீடு பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். திறமைகளை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திறமைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு வகையான வருமானம் மட்டும் இல்லாமல் பல வகையான வருமானங்கள் வந்து நமக்கு வந்து வேணும். அந்த வருமானம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து சேலரிடாக இருக்கலாம், கூடுதலாக எதனா ஒரு வேலையை பார்த்து நீங்கள் சம்பாதிக்கலாம். இன்னொன்று நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பிஸ்னஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காலம் கழித்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைவாக இருக்கும். நீங்கள் லோன் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் லோன் வாங்குறதுக்கு தேவையான அப்படின்றத விட இந்த லோன் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம வந்து முடிவு செய்யணும். ஃபஸ்ட்டு லோன் இருந்ததுன்னா அந்த லோனை குறைக்கணும். இப்போ நீங்கள் வந்து இஎம்ஐயில் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுவீங்க ஒரு மாதம். நீங்கள் 2 இஎம்ஐ மாதம் கட்டினீங்கன்னா இந்த லோன் குறைஞ்சிரும். லோன் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கடன் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். ஸோ கடன் வந்து வாங்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா கடன் தான் நீங்கள் வந்து கடன் வாங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டேருந்து கடன் வாங்கினீங்களோ அவங்க தான் வந்து பணக்காராகிட்டே போவாங்க. அதே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பணக்காராகிட்டு போவீங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான அடித்தளம் என்ன அப்படின்னா நம்மளோட ஆசைகள் தான். இந்த ஆசைகளை நம்ம உடனடியாக வந்து வாங்கணும் இந்த பொருளை அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம கடனை வந்து வாங்கணும். உடனடியாக வாங்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கையில் எது போகும் அப்படின்னா கிரெடிட் கார்டு தான் ஃபஸ்ட்டு போகும். நம்ம அந்த வாங்கிறது என்ன வகையான ஆசை, இது நமக்கு தேவையா, இது வந்து நமக்கு தேவையில்லையா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்டு வந்து என்ன ஆகிடுன்னா நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்க ஒட்டே வாங்கிடுவோம் அப்படின்னு போயிட்டு நம்ம வாங்கிடுவோம். இல்லை நமக்கு தான் லோன் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம். நம்ம இந்த ஆசைகளை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாலே நம்ம லோன் வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. மேலும் வந்து நீங்கள் இந்த லோன் வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆசைகளை இது வந்து அத்தியாவசியமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அதனால தான் நீங்கள் வந்து திட்டமிடுதல் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி திட்டமிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட செலவுகள் உங்களோட இது எல்லாமே நீங்கள் எப்போவுமே எல்லோரும் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா அடுத்த மாத செலவுக்கு இந்த மாதம் தான் என்னென்ன தேவை, எவ்வளோ வருமானம் வேணும் அப்படின்றது வந்து யோசிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையானது நீங்கள் முன்னாடியே திட்டமிட்டிங்கன்னா இதை மாதிரி நீங்கள் திட்டமிடும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வருவீங்க. ஒரு என்னென்ன தேவையோ அதுக்கு தனித்தனியாக சேர்த்துட்டு வரும்போது நீங்கள் அந்த டைமில் போயிட்டு கடன் வாங்கணும் அப்படின்னு இருக்காது. நீங்கள் சேர்த்து வச்ச அமௌண்ட்டே அந்த இது இருக்கும். அதனால் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் திட்டமிட்டீங்க, இல்லை 2 வருஷத்துக்கு நீங்கள் திட்டமிட்டு அதை இப்போத்துலேருந்து சேர்த்துட்டு வந்தீங்க, இல்லை முதலீடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் வராது. அதனால் படிப்படியாக நீங்கள் கடனில் இருந்தீங்கன்னா படிப்படியாக குறைச்சிக்கிட்டு நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முதலீடு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.